ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் மந்த் தேட்டர்கள் ரிலீஸ் ஹிந்தி தேட்டர்களில் ரிலீஸ் ஆன ரன்வீர் சிங் அவரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா துரேந்தர். இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து தேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. ஒன்லி ஹிந்தியில் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரின்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியன் ஸ்பை போகிறாரு. அப்புறம் அங்கே என்ன நடக்குது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பைஸ் படம்லாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பையாக போகிறேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வேகமாக பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்காது. ஸோ இந்த மூவியில் எல்லாமே ஸ்லோவாக லைவாக ரியலாக எப்படி அங்கே போய் ஸ்பையாக இருந்தால் என்ன நடக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட படம் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ரன் டைம் தான். படம் வந்து 3.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. 3 hours 24 minutes. இவ்வளோ பெரிய டைமில் இவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து செம பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ஏன்னா இந்த படம் இவ்வளோ லென்த்தாக பார்க்கும்போதே இந்த படம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இந்த படம் வந்து போர் அடிக்காது. போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன் இந்த மூவிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங்கு. ஸோ மெயின் லீட் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரன்வீர் சிங் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் எதுவும் பெருசாக நான் பார்த்ததில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் எதுவும் பெருசாக தமிழில் வந்ததில்லை. ஸோ நான் இந்த மூவி தான் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபீமேல் லீடாக வந்து பார்த்திங்கன்னா சாரா அவங்க நடிச்சிருக்காங்க. சாரா அர்ஜுன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம தெய்வ திருமகளில் பார்த்தோம் சின்ன பொண்ணாக. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதவன், நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மாதவனை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போய் கூகுளில் கேஸ்ட்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் மாதவன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவரோட கெட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அக்ஷய் கண்ணா. அவர் தான் வந்து என்ன பார்த்திங்கன்னா வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் அந்த படத்தில் என்ட்ரி ஆனதுலேருந்து இந்த படம் வேறு லெவல். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40-50 minutes போனது அப்புறம் தான் அவரோட என்ட்ரி வரும். அவர் ஒரு லுக்கு ஒன்று பார்க்குறாரு, அதுலேயே பயங்கரம் பண்ணிட்டார். அந்த லுக்லேயே இவன் தானே இல்லை அப்படின்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு இந்தியன் ஸ்பை பாகிஸ்தானுக்கு போகிறாரு. பாகிஸ்தானில் போய் அந்த கேங்கில் சேர்ந்துட்டு ஸ்பை வேலை பார்க்குறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய படம் பார்த்துருப்போம். ஹிந்திலேயே இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. பட் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாக எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட என்ன கேட்டிங்கன்னா ஒரு 95% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன சீன்ஸ் தான் வந்து இந்தியாவில் சும்மா பேசுகிற மாதிரி. ஸோ அங்கே இதுக்கு இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் தான் இந்தியாவில் இருந்துச்சே தவிர மற்றபடி மொத்த ஸ்டோரி ஃபுல்லாகவே பாகிஸ்தானில் தான் நடந்துச்சு. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானு நம்ம கண்ணு முன்னாடி லைவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே பாகிஸ்தான்னா எப்படி இருக்குன்றத வந்து அவங்க செட் ஒர்க்கிலே பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ லைவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உன்னோட ப்ளஸ்ஸு. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக நெகட்டிவ்லாம் தெரியல. ஹீரோயின் கேரக்டர் கூட மற்ற படம் மாதிரி வந்து சும்மா படம்னு எடுத்துருவா, ஹீரோயினை வைக்கணும்னு வைக்காமல். ஸோ அதுவும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு பெருசாக ஹீரோயினுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் அவங்க காமிச்ச போர்ஷன் வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து கதையோடு இருந்ததுனால அதுவும் எனக்கு பெருசாக மைனஸாக தெரியல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட என்னோடய ரிவ்யூ. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ முக்கியமாக இந்த படத்தை வந்து யாராலையும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது சர்டிஃபிகேட் மூவி தான். ஸோ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1400 கோடி இந்த படத்தோட கலெக்ஷன் ஒன்லி ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணல, ஒன்லி ஹிந்தியில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய கல்ஃப் கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து 1400 கோடி கலெக்ஷன் வந்திருக்குன்னா ஸோ இது வந்து உண்மையாகவே ஒரு வேறு லெவல் படம் தான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டப்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ் தெலுங்கு ஹிந்தி.
இந்த 4 லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மலையாளம் இந்த 4 லாங்குவேஜிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து முக்கியமாக வந்து 18+ தான் பார்க்கணும், ஏ சர்டிஃபிகேட் தான். ஏன்னா நிறைய வைலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது, நிறைய கொடூரமான சீன்ஸு. ஸோ அதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மட்டும் வந்து வேணும்னே வைலன்ஸ் காமிச்சாங்களா, இப்போ நிறைய படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைலன்ஸ் ஓவராக இருக்கும், பட் ஸ்டோரியில் ஒட்டுதோ இல்லையோ ஒரு ஃபைட் சீன் வந்துச்சுன்னா வைலன்ஸ் நிறைய காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து அந்த வைலன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ 18+ இருந்தால் மட்டும் பாருங்கள். நடுவில் நடுவில் நிறைய கெட்ட வார்த்தைகளும் வரும். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதோட கலர் கிரேடிங் வந்து ஒரு மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது டல்லாக இருந்துச்சு. பட் நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு படம் எப்படி இருந்துச்சோ, எந்த கலர் கிரேடிங்கில் இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணதுனால, ரெக்வஸ்ட் வச்சதுனால, எக்ஸு ஆன்லைன்லலாம் வந்து நிறைய இது பண்ணதுனால ஸோ அவங்க வந்து அந்த இஷ்யூவும் வந்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது இந்த மூவி வந்து தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இப்போ ஓடிடியில் வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய படம் தான், பட் நீங்கள் ஒரு 3.5 மணி நேரம் அந்த படத்தில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து முக்கியமாக சொல்லணும்னா இந்த படம் வந்து இதோட முடியல, செகண்ட் பார்ட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஷூட்டிங் போயெலாம் இல்லை, இந்த படம் எடுக்கும்போது இந்த 2 பார்ட்டுமே சேர்த்தே எடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு சின்ன டீசர் மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா படம் முடியும் போது போடுவாங்க. ஸோ அதையும் மிஸ் பண்ணவும் பாருங்கள். ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 19 வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணல, மல்டி லாங்குவேஜ்லாம் ரிலீஸ் பண்ணல. ஸோ ஒன்லி ஹிந்தி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் பார்ட் வரும்போது எல்லா லாங்குவேஜையும் வந்து டப் பண்ணி தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து நான் செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் படிச்சுட்டு இருந்ததுன்னா இது வரைக்கும் யாராவது இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையாகவே ஒரு ட்ரூ ஸ்டோரி இல்லை நடந்ததை வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொஞ்சம் சினிமா லிபரேட்டிக்காக கொஞ்சம்லாம் ஆட் பண்ணி சூப்பராகவே எடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்த்தான மூவி தான். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில தேட்டர்ஸில் பிவிகள் மாதிரிலாம் ஓடுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் படம். ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சா கூட கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்லேயே ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் போனால் ஒன்லி ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. ஹிந்தி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தேட்டர்லேயும் போய் பார்க்கலாம். ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரிவ்யூ வீடியோ இல்லைனா ஏதாவது நியூஸ் அப்டேட் வீடியோ கூட வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.